குட் மார்னிங் 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 8th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் இருக்கக்கூடிய 11வது பாடமான ஏர் காற்று அப்படின்ற பாடத்தோட புக் பேக் கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸை நம்ம பார்க்க போகிறோம். சரி, இதை இந்த கொஷின் அண்ட் ஆன்சர்ஸை நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிக்க விரும்புகிறேன். அதாவது இந்த ஏர், அதாவது காற்றுன்ற லெசனுக்கான புக் பேக் கொஷின் எல்லாத்தையும், அதாவது ஆன்சரையும் சேர்த்து நான் ஒரு வேர்ட் ஃபைலை டைப் பண்ணி அந்த வேர்ட் ஃபைலுக்கான லிங்க்கை இங்கே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு யாருக்காவது இந்த புக் பேக் கொஷின் அண்ட் ஆன்சர் வேணும், அந்த வேர்ட் ஃபைல் வேணும்னா நீங்கள் தாராளமாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி அந்த வேர்ட் ஃபைலை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வேர்ட் ஃபைலுக்கு போகலாமா? ஸோ இங்கே பாருங்கள், இதுதான் வந்து ஏர் காற்று அப்படின்ற 11th லெசனோட புக் பேக் கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர். சரி, இப்போ நம்ம இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸை ஒன்று ஒன்றா பார்க்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு கொஷின் அது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, சூஸ் த பெஸ்ட் ஆன்சர். அதில் வந்து ஃபஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூ அபவுட் ஆக்சிஜன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. Which of the following is true about the oxygen? Completely burning the gas, partially burning gas does not support burning. அதுக்கடுத்து என்ன பண்ணுங்க, சப்போர்ட்ஸ் பர்னிங் சொல்லியிருக்காங்க. ஆக்சிஜன் என்ன பண்ணோம், உங்கள் எல்லாருக்குமே தெரியும், சப்போர்ட்ஸ் பர்னிங் தான் பண்ணும். அது 1க்கு D தான் வந்து என்னது கரெக்டான ஆன்சர். சரி, ரெண்டாவது கொஸ்டின் அது பாருங்க. இந்த ரெண்டாவது கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஏரேட்டட் வாட்டர் கண்டைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நம்ம சோடாலாம் சொல்கிறோம் இல்லையா, சோடா, கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாமே ஏரேட்டட் வாட்டர். அது வந்து அதில் என்ன இருக்குது, கார்பன் டை ஆக்சைடு இருக்குது. ஸோ இதுக்கான ஆன்சர்லாம் கீழே நான் வந்து டைப் பண்ணி வச்சுருக்கேன், அதை நீங்கள் பார்க்கலாம். அதுக்கடுத்து மூணாவது கொஸ்டின் பாருங்கள். சால்வே ப்ராசஸ் இஸ் எ மெத்தட் டு மேனுஃபேக்சர் சோடியம் கார்பனேட் அப்படின்றதான் கரெக்டான ஆன்சர். D தான் கரெக்டான ஆன்சர். நாலாவது பாருங்கள், கார்பன் டை ஆக்சைடு வித் வாட்டர் சேஞ்சஸ் ப்ளூ லிட்மஸ் டு ரெட். ஸோ இது எத்தனாவது ஆப்ஷன்? A ஆப்ஷன். அதுக்கடுத்து அஞ்சாவது வந்து என்னது உங்களுக்கு, விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நோன் அஸ் அசோட். நைட்ரஜன் தான் வந்து அசோட். அது B ஆப்ஷன் தான் கரெக்ட். ஸோ இங்கே பாருங்கள், எல்லா ஆன்சரும் இங்கே நான் கொடுத்துருக்கேன். இதை பார்த்து நீங்கள் காப்பி பண்ணீங்க. அதுக்கடுத்து செகண்ட் போகலாம். ஃபில் இன் தி பிளாங்க்ஸ். டேஷ் இஸ் கால்ட் as vital life. ஆக்சிஜன்றது கரெக்டான ஆன்சர். நம்பர் 2, நைட்ரஜன் இஸ் டேஷ் than ஏர், லைட்டர் than ஏர். நம்பர் 3, dash is used as fertilizer. Nitrogen is used as fertilizer. நாலாவது பாருங்க, dry ice is used as a dash refrigerant. அஞ்சாவது பாருங்க, the process of conversion of iron into hydrated form of oxide is called rusting. அப்படின்றது கரெக்டான ஆன்சர். சரி, இது மூணாவது பாருங்க, மேட்ச் த ஃபாலோயிங். ஸோ இப்போ எது கூட மேட்ச் பண்ணணும் பாருங்கள். நைட்ரஜன் அப்படின்றத ஃபர்டிலைசரோட மேட்ச் பண்ணோம். ஆக்சிஜன் அப்படின்றத ரெஸ்பிரேஷன் இன் லிவிங் அனிமல்ஸோட மேட்ச் பண்ணோம். கார்பன் டை ஆக்சைடு அப்படின்றத ஃபயர் எக்ஸ்டிங்விஷரோட மேட்ச் பண்ணணும். ட்ரை ஐஸ் அப்படின்றத ரெஃப்ரிஜரேட்டரோட மேட்ச் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கடுத்து நாலாவது பாருங்கள், ஆன்சர் ப்ரீஃப்லி. மென்ஷன் தி ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆக்சிஜன். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆக்சிஜனை எடுத்து சொல்லியிருக்காங்க. இதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், ஆக்சிஜன் இஸ் a colorless, odorless and tasteless gas. It is a poor conductor of heat and electricity. Oxygen dissolves readily in cold water. அதுக்கப்புறம் வேறு என்னென்ன ப்ராப்பர்ட்டி இருக்குது, இட் இஸ் டென்சர் than ஏர், இட் கேன் பி மேட் இன்டு லிக்விட் அட் ஹை ப்ரெஷர் அண்ட் லோ டெம்பரேச்சர், இட் சப்போர்ட்ஸ் கம்பஷன். ஸோ இதெல்லாம் வந்து ஆக்சிஜனோட ப்ராப்பர்ட்டிஸ். அதுக்கடுத்து யூசஸ் ஆஃப் நைட்ரஜன் கேட்டிருக்காங்கம்மா. நிறைய யூசஸ் இருக்குது. நீங்கள் எதனா 4 கூட எழுதலாம். எத்தனை மார்க் கொடுக்குறாங்களோ அத்தனை மார்க் ஏற்ற மாதிரி நீங்கள் எது லிமிட் பண்ணிக்கலாம் பாயிண்ட்ஸை. ஃபர்ஸ்ட் பாருங்கள், liquid nitrogen is used as a refrigerant. It provides an inert atmosphere for conducting certain chemical reaction. It is used to prepare ammonia by Haber process, which is then converted into fertilizers and nitric acid. Nowadays, it is used as substitute for compressed air in tires. It is used for filling the space above mercury in high temperature thermometer to reduce the evaporation of mercury. Many explosives such as TNT, trinitrotoluene, nitroglycerin, and gunpowder contain nitrogen. It is used for the preservation of foods, manufacturing of stainless steel, reducing fire hazards, and as part of the gas in incandescent light bulbs. சரி, அதுக்கடுத்து மூணாவது பாருங்க, write about the reaction of nitrogen with non-metals. Nitrogen reacts with non-metals like hydrogen and oxygen, etc. at high temperature to form their corresponding nitrogen compounds. நான்-மெட்டல் நைட்ரஜனும் கம்பைன் ஆகி என்னத்தை கொடுக்குது, ப்ராடக்டாக நைட்ரஜன் காம்பவுண்டு கொடுக்குது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், 3 molecules ஆஃப் ஹைட்ரஜனும் அதுக்கடுத்து என்ன பண்ணுது, 1 molecule ஆஃப் நைட்ரஜனும் சேர்ந்து 2 molecule ஆஃப் NH3 அமோனியாவை கொடுக்குது. இது ஒரு எக்ஸாம்பிள்.
Next வந்து பாருங்க, what is global warming? The increased greenhouse effect is caused due to the increase in the air pollutants and it results in the average increase of temperature of the atmosphere. This is called as global warming. Global warming refers to an average increase in the temperature of the atmosphere or simply it is the warming of the earth. Number 5, what is dry ice? What are its uses? It can easily be liquefied under high pressure and can be solidified. This solid form of CO2 is called dry ice when it undergoes sublimation. Solid carbon dioxide called as dry ice is used as refrigerant. The gas is so cold that moisture in the air condenses on it, creating a dense fog which is used in stage shows and movie effects. அதுக்கு அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஆன்சர் இன் டீடைல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அஞ்சாவது அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, வாட் ஹேப்பன்ஸ் when carbon dioxide is passed through lime water? Write the equation for this reaction. When a limited amount of carbon dioxide is passed through the lime water, it turns milky due to formation of insoluble calcium carbonate. ஸோ கால்சியம் ஹைட்ராக்சைடையும் கார்பன் டை ஆக்சைடையும் மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வருது, கால்சியம் கார்பனேட் அப்படின்றது வருது, ப்ளஸ் H2O வருது. When an excess amount of carbon dioxide is passed through the lime water, it first turns milky and milkiness disappears due to the formation of soluble calcium hydrogen carbonate, CaHCO3 twice. அதுக்கடுத்து பாருங்க, நேம் தி காம்பவுண்ட்ஸ் ப்ரொடியூஸ்ட் when the following substances burn in oxygen. கீழ்கண்ட பொருள்களை காற்றில் எரிக்கும் போது, ஆக்சிஜனில் எரிக்கும் போது என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. கார்பனை காற்றுல எரிக்கும் போது, அதாவது ஆக்சிஜனில் எரிக்கும் போது கார்பன் டை ஆக்சைடு கிடைக்குது. சல்ஃபரை ஆக்சிஜனில் எரிக்கும் போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது, சல்ஃபர் டை ஆக்சைடு கிடைக்குது. அதுக்கடுத்து பாஸ்பரஸை காற்றுல எரிக்கும் போது ரெண்டு விதமான காம்பவுண்ட் கிடைக்கலாம். ஒன்று பாஸ்பரஸ் ட்ரை ஆக்சைடு, ஒன்று பாஸ்பரஸ் பென்டாக்சைடு. மெக்னீசியத்தை காற்றுல எரிக்கும் போது மெக்னீசியம் ஆக்சைடு. நல்லா கவனிச்சிங்க, இந்த மெக்னீசியம்ன்றது பட்டாசு தொழிற்சாலையில் அதிகமாக யூஸ் ஆகுது, பட்டாசு பொருட்களில் அதிகமாக யூஸ் ஆகுது. பிரைட்டான ஒரு கண்ணை பறிக்கக்கூடிய ஒரு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு எலிமெண்ட்னா அது மெக்னீசியம். சரி, அதாவது கம்பி மத்தாப்பு, அதுக்கடுத்து சாட்டை அப்படின்ற பட்டாசுகளில் இது மெக்னீசியம் அதிகமாக யூஸ் ஆகுது. அதுக்கடுத்து பாருங்கள், அயன் ஆக்சைடு. அயனை வந்து காற்றுல எரிக்கும்போது அயன் ஆக்சைடு கிடைக்குது. சோடியமை வந்து நம்ம என்ன பண்ணோம், காற்றுல எரிக்கும்போது சோடியம் ஆக்சைடு கிடைக்குது. அதுக்கடுத்து வந்து மூணாவது பாருங்கள், how does carbon dioxide react with the following? பொட்டாசியம், லைம் வாட்டர், சோடியம் ஹைட்ராக்சைடு. இது கூடலாம் வந்து கார்பன் டை ஆக்சைடு ரியாக்ட் பண்ணும்போது என்ன கிடைக்குதுன்னு கேட்டிருக்காங்க. முதல்ல வருங்க பாருங்க, கார்பன் டை ஆக்சைடு வந்து பொட்டாசியத்தோடு ரியாக்ட் பண்ணும்போது என்ன கிடைக்குது, பொட்டாசியம் கம்பைன் வித் CO2 டு ஃபார்ம் பொட்டாசியம் கார்பனேட். பொட்டாசியம் கார்பனேட் கிடைக்குதா பாருங்க, 4K + 3CO2 gives 2K2CO3 + C. பொட்டாசியம் கார்பனேட் கிடைக்குது. when a limited amount of carbon dioxide is passed through lime water, it turns milky due to the formation of insoluble calcium carbonate. ஸோ இங்கே பாருங்க, CaOH2 கால்சியம் ஹைட்ராக்சைடு கார்பன் டை ஆக்சைடு மிக்ஸ் பண்ணும்போது அது ரெண்டு ரியாக்ட் ஆகி என்ன கிடைக்குது, கால்சியம் கார்பனேட் அப்படின்றது கிடைக்குது. அதுக்கடுத்து H2O கிடைக்குது. இந்த கால்சியம் கார்பனேட்ன்றது நம்ம மார்பிள் இருக்கு இல்லைங்களா, அந்த ஒரு பொருள் தான் வந்து அது கால்சியம் கார்பனேட். அதுக்கடுத்து வந்து பாருங்க, sodium hydroxide is neutralized by carbon dioxide acidic to form sodium carbonate, salt and water. அதாவது சோடியம் ஹைட்ராக்சைடு அப்படின்றது நீங்கள் லேபில் பார்த்துருப்பீங்க. அப்படி பார்க்கலாம் கூட அது எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். சோடியம் ஹைட்ராக்சைடு அப்படின்றது உங்களுக்கு வந்து என்ன பண்ணோம், சோப்பு தயாரிக்கிறதுல யூஸ் ஆகுது. அது வந்து கற்பூர வில்லைகள் மாதிரி காணப்படும் உருவத்தில். அதை நம்ம கையில் எடுத்து வச்சோம்னா கையிலேயே அது என்ன பண்ணோம், நீர்த்து போயிட்டு ஒரு எண்ணெய் மாதிரி குழக்கோன்னு அது வர ஆரம்பிச்சிடும். அந்த சோடியம் ஹைட்ராக்சைடை நம்ம வாட்டரில் தான் போட்டு ப்ரிசர்வ் பண்ணி வச்சோம், கையில் எடுத்துனோன்னு அது நீர்த்து போயிடும், கரைய ஆரம்பிச்சிடும். அது வந்து கார்பன் டை ஆக்சைடோடு சேரும்போது சோடியம் பைகார்பனேட் கிடைக்குது. சோடியம் கார்பனேட்ன்றது சலவை சோடா, சோடியம் பைகார்பனேட்ன்றது ரொட்டி சோடா, அதாவது ஆப்ப சோடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இங்கே இருக்குது சோடியம் பைகார்பனேட், அதனால இது ரொட்டி சோடா இல்லாட்டி ஆப்ப சோடான்னு சொல்லுவாங்க. நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுறோம், இட்லி மாவில் போடலாம், சாப்பாடு வேக வைக்கிறதுக்கு போடலாம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டி தயாரிக்கிறதுல போடலாம் அப்படின்னு சொல்கிறேன். பொருள் சீக்கிரம் வேகத்துக்கு, நல்லா வேகத்துக்கு இது யூஸ் ஆகுது. நம்ம மட்டன் வேக வைக்கும்போது கூட நம்ம இந்த சோடா போட்டால் சீக்கிரம் வேகும். சரி, சோடியம் பைகார்பனேட் அண்ட் H2O. சரி, நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், what are the effects of acid rain? How can we prevent them? Effects of acid rain. Acid rain affects us in many ways. Some of the consequences are given below. It irritates eyes and skin of human beings. It causes corrosion of many buildings, bridges, etc. It inhibits germination and growth of seedlings. It changes the fertility of the soil, destroys plants and aquatic life. ஸோ இதெல்லாம் இதனோட எஃபெக்ட்ஸ். ப்ரிவென்டிவ் அதாவது தீமைகள். இதை தடுக்கிறதுக்கான முறைகளை இங்கே கொடுத்துருக்காங்க. ஆசிட் ரெயின் அண்ட் இட்ஸ் எஃபெக்ட் கேன் பி கண்ட்ரோல்டு பை த ஃபாலோயிங் வேஸ். எந்தெந்த மெத்தடில் நம்ம தடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனையை தடுக்கலான்றது பார்க்கலாம். மினிமைசிங் த யூசேஜ் ஆஃப் ஃபாசில் ஃபியூல்ஸ் சச் as பெட்ரோல், டீசல் எக்ஸெட்ரா, ப்ராப்பர் டிஸ்போசல் ஆஃப் த இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் பை யூசிங் நான் கன்வென்ஷனல் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி, யூசிங் சிஎன்ஜி, கம்ப்ரஸ்ட் நேச்சுரல் கேஸ். இப்போ டெல்லியில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரியாக சிஎன்ஜி தான் யூஸ் பண்ணணும் வண்டி ஓட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களே, அது மாதிரி நம்ம தமிழ்நாட்டிலையும் என்ன பண்ணணும், சட்டம் கொண்டு வரணும், கம்பல்சரியாக எல்லாரும் சிஎன்ஜி தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வரணும்.
நெக்ஸ்ட் வந்து பாருங்க 6 ஹையர் ஆர்டர் திங்கிங் கொஸ்டின். சோடா பாட்டில் burst sometimes when it is open during summer. Why? In soda bottle, carbon dioxide gas is dissolved in water under pressure. The gas in the bottle expands, hence the pressure inside the bottle increases. Thus, the bottle may burst in hot summer. ஸோ நம்மளுக்கு சோடா பாட்டில் உள்ளே இருக்கு கார்பன் டை ஆக்சைடு தண்ணியில் கரைக்கப்பட்டு அதிக ப்ரெஷரில் அடைக்கப்பட்டிருக்கு. இட் இஸ் செட் தட் ஸ்லீப்பிங் beneath the tree during the night is bad for health. வாட் இஸ் த ரீசன்? நம்ம பகலில் மரத்தடியில் படிக்கலாம், ஆனால் நைட்டில் மரத்தடியில் படக்கூடாது. ஏன்னா பகலில் மரம் என்ன பண்ணும், கார்பன் டை ஆக்சைடை எடுத்துட்டு ஃபோட்டோசிந்தசிஸ் என்ற ஒரு ப்ராசஸில், அதாவது ஒளிச்சேர்க்கை அப்படின்ற ப்ராசஸில் சூரிய ஒளியின் முன்னிலையில் அது என்ன பண்ணுது, ஸ்டார்ச் தயாரிக்கிறது. ஓகேங்களா? பூமியிலேருந்து தண்ணி எடுத்துக்கிட்டு மினரல்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு அது என்ன பண்ணுறது, ஃபோட்டோசிந்தசிஸ் என்ற முறையில் நம்மளுக்கு சாப்பாடு கார்போஹைட்ரேட்டை தயாரிக்குது பகலில். அப்போது வந்து நம்ம கார்பன் டை ஆக்சைடு அது உள்வாங்கிக்குவோம் பகலில். ஆனால் நைட்டில் என்ன பண்ணோம், சூரிய ஒளி இல்லை, அதனால் அது உணவு தயாரிக்காது. அப்போ வந்து அது என்ன பண்ணும், ரெஸ்பிரேஷன் பண்ணும். ரெஸ்பிரேஷன் பண்ணுறதுக்கு அது என்ன பண்ணும், ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியே விடும். பகலில் கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிட்டு உணவு தயாரிச்சுட்டு ஆக்சிஜனை வெளியே விடுது. அந்த ஆக்சிஜன் நம்மளுக்கு தேவை, அதனால் பகலில் நம்ம மரத்தடியில் படுக்கலாம். ஆனால் நைட்டில் அது உணவு தயாரிக்காது, அதனால் அது கார்பன் டை ஆக்சைடு தேவையில்லை. அதுக்கு மேலே சுவாசிக்க ஆரம்பிக்கும். மனுஷனை மாதிரியே அதுவும் சுவாசிக்க ஆரம்பிக்கும். மனுஷன் சுவாசிக்கிறதுக்கு தான் ஆக்சிஜன் தேவை, மரம் சுவாசிக்கிறதுக்கும் ஆக்சிஜன் தேவை. அதனால் நைட்டில் உணவு தயாரிக்கிறதை நிறுத்திட்டு, அதாவது சூரிய ஒளி இல்லை அதனால் நிறுத்திட்டு அது என்ன பண்ணும், மாறாக சுவாசித்தலுக்கு ஆக்சிஜனை உள்ளே எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியே விடும். மனுஷனை ஆக்சிஜனை உள்ளே எடுத்துட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியே விடுவான் நைட்டு தூங்கும்போது. ரெண்டு பேருக்கு அந்த ஆக்சிஜன் டிமாண்ட் வரும். ஓகேவா? போட்டி போடுவோம் ரெண்டு பேருமே, மரமும் நம்மளும் போட்டி போடுவோம். உனக்கு ஆக்சிஜன் வேணுமா, எனக்கு ஆக்சிஜன் வேணுமா. அந்த போட்டியில் நம்மளுக்கு எனஃப் ஆக்சிஜன் கிடைக்காம போயிடும். அதனால பகலில் மரத்தடியில் படுக்கலாம். ஏன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, பகலில் மரம் கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை வெளியே விடுது. அந்த ஆக்சிஜனை நம்ம ஈஸியாக எடுத்து நம்ம சுவாசிக்கலாம். ஆனால் நைட்டில் ரெண்டு பேருமே ஆக்சிஜனை உள்ளே எடுக்கிறாங்க, அப்போது ஆக்சிஜன் டிமாண்ட் வரும். அதனால் நைட்டில் நம்ம மரத்தடியில் படுக்கக்கூடாது. டூரிங் நைட் ட்ரீஸ் அப்சர்வ் ஆக்சிஜன் and release carbon dioxide. Therefore, anyone who sleeps under a tree will not get oxygen, which can cause breathing problems, suffocation, etc. அதுக்கடுத்து பாருங்க, why does the fish die when it is taken out of water? மீன் ஏன் வெளியே எடுத்து போனால் செத்து போகுது? ஏன்னா மீனோட செதில்களில் ஒரு அமைப்பு இருக்குது, அதில் ஒரு ரத்த குழாய்கள் இருக்குது. அந்த ரத்த குழாய்கள் வந்து தண்ணியில் கரைந்த ஆக்சிஜனை தான் வந்து விரைவாக எடுத்துக்கொள்கிற மாதிரி அதுக்கு தகவமைப்பு இருக்குது. காற்றுல இருக்கக்கூடிய ஆக்சிஜனை அதால் எடுத்துக்க முடியாது. Gills are richly supplied with blood capillaries and can rapidly absorb the oxygen dissolved in water. When fishes are taken out of water, the supply of oxygen to the fishes is cut, as the fishes cannot absorb and breathe using the oxygen present in the atmosphere. Hence, they die when it is taken out of water. So, தண்ணியில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன், கரைஞ்சி இருக்கக்கூடிய லிக்விட் ஆக்சிஜன் தான் அதால் எடுத்துக்க முடியுமே தவிர காற்றுல இருக்கக்கூடிய கேசியஸ் ஆக்சிஜன் அதில் எடுத்துக்க முடியாது. அதனால தான் மீன் தண்ணியிலேருந்து வெளியேற்றப்பட்டோன்னே செத்து போகுது. ஹவு டு அஸ்ட்ரோனாட்ஸ் breathe when they go beyond Earth's atmosphere? Astronauts cannot breathe in space unless they carry their own oxygen with them. They can make their own oxygen by using energy from the solar rays to split hydrogen and oxygen from water. ஸோ இதோட இந்த லெசன் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மிச்சம் இருக்கக்கூடிய லெசனை அடுத்தடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.